வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். OnePlus 8 இருக்கட்டும் இல்ல OnePlus 8 Pro இருக்கட்டும், இரண்டு மொபைல் போன்லயுமே கர்வ்டு ஸ்கிரீன் இருக்கு. இந்த கர்வ்டு ஸ்கிரீனுக்கு ஒரு டெம்பர்ட் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். டெம்பர்ட் கிளாஸ் நீங்க வாங்கி போட்டாலும் அது ஃபுல்லா கவர் பண்ணாது. மொபைல் டிஸ்பிளேயோட கர்வும் நீங்க வாங்குற டெம்பர்ட் கிளாஸோட கர்வும் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகணும். அப்படி பெர்ஃபெக்ட் மேட்ச் இல்ல அப்படின்னா அந்த கிளாஸுக்கும் அந்த டிஸ்பிளேக்கும் நடுவுல டஸ்ட் போய் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால டெம்பர்ட் கிளாஸ் ஈஸியா கலண்டு விழுந்துரும். அது மட்டும் இல்ல, இந்த டெம்பர்ட் கிளாஸ் நம்ம போடுறப்போ கீழே போடுற கேஸ்னால அந்த ஈஸியா டெம்பர்ட் கிளாஸ் தூக்கிக்கும். இந்நாள் வரைக்கும் நான் தேடி பார்த்ததுல இந்த OnePlus 8க்கோ இந்த OnePlus 8 Proக்கோ ஒரு பெர்ஃபெக்டான டெம்பர்ட் கிளாஸ் கிடைக்கல. பட் அதுக்காக நம்ம மொபைல் போனை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணாம இருக்க முடியாது. எக்ஸ்பென்சிவான மொபைல் போன் வேற. ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ரொடெக்ஷன் நம்ம போட்டு தான் ஆகணும். ஸோ டெம்பர்ட் கிளாஸ் இல்லாட்டியும் உங்க மொபைல் போனுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் ஃபில்ம் ஆச்சு அப்ளை பண்ணி ஆகணும். மார்க்கெட்ல ஒரு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கிரீன் ஃபில்ம்லாம் கிடைக்குது. பட் எக்ஸ்பென்சிவா ஒரு மொபைல் போன் வாங்குறோம், அதுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி ப்ரொடெக்ஷன் ஃபில்ம் வாங்கி போடுறதுல தப்பே இல்ல. கேட்ஜெட் ஷீல்ட் அப்படிங்கிற வெப்சைட்டை நான் பார்த்தப்போ நிறைய மொபைல் போனுக்கு 360 ஸ்கிராட்ச் ப்ரொடெக்ஷன் ஸ்கிரீன் ஃபில்ம் விற்கிறாங்க. ஸோ அவங்களுடைய இந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் ஃபில்ம்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ரொம்ப தின்னான ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன், அதே நேரத்தில் கிறிஸ்டல் கிளியராகவும் இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா கிரிப் உங்களுக்கு கிடைக்கும். மொபைல் போனோட டிசைன் நீங்க பார்க்கலாம். இன்விசிபிளான ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் ஃபில்ம்னால டிஸ்பிளேக்கும் பேக்குக்கும் மட்டும் கிடையாது, எட்ஜுக்கு கூட நீங்க ப்ரொடெக்ஷன் நீங்க கொடுக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் அதிகமா ஒட்டாது. அப்படியே ஒட்டினாலும் அது ஈஸியா நீங்க ஸ்வைப் பண்ண கிளீன் ஆயிடும். OnePlus 8க்கும் OnePlus 8 Proக்கும் கேட்ஜெட் ஷீல்ட்ஸ்ல இருந்து அல்ட்ரா கிளியர் ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் ஃபில்ம் நான் வாங்கி அப்ளை பண்ண போறேன். நான் சூஸ் பண்ணது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ப்ரொடெக்ஷன் சூஸ் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு பேக் ப்ரொடெக்ஷன் வேணா, பேக்ல எப்படியும் நம்ம ஒரு கேஸ் போட போறோம், ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் மட்டும் போதும்னா அதுவும் நீங்க சூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இதெல்லாம் வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். சோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த கேட்ஜெட் ஷீல்ட் ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் ஃபில்ம் பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் ஃபில்ம்ஸ் தவிர க்ளீன் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட் கிளாத் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு லிக்விட் இருக்கு. சோ இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கைகளை நல்லா சுத்தப்படுத்திக்கங்க. அதுக்கப்புறமா அந்த லிக்விட் ஸ்ப்ரே எடுத்து உங்க இரண்டு கையிலையும் நீங்க ஸ்ப்ரே பண்ணி உங்க கையை வெட்டாக்கிக்கங்க. முதல்ல நம்ம பேக்ல இருந்து ஆரம்பிப்போம். பேக்குக்கான ஸ்கிரீன் ஃபில்மை எடுத்து அதோடைய இரண்டு புறத்திலையும் நம்ம இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணணும். OnePlus 8 இருக்கட்டும் OnePlus 8 Pro இருக்கட்டும், இரண்டு மொபைல் போனுமே லிக்விட் டேமேஜ் எந்த பாதிப்பும் வராது. சோ தாராளமா நீங்க ஸ்ப்ரே பண்ணலாம். இப்படி ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்கிரீன் ஃபில்மை கரெக்டான லெவல் பார்த்து நீங்க ஃபிட்டிங் பண்ணிடுங்க. பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகல அப்படின்னா பயப்பட வேணாம். திருப்பி அதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு தடவை அந்த லிக்விட் ஸ்ப்ரே பண்ணிட்டு திருப்பி நீங்க ஃபிட்டிங் பண்ணலாம். அலைன்மெண்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் பாக்ஸுக்குள்ள அந்த லிக்விடை வெளியே தள்ளுறதுக்காக ஒரு பிளேட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேரு ஸ்குவீஜி அப்படிங்கிறாங்க. சோ அதை எடுத்து உள்ள இருந்து வெளிநோக்கி ஒரு ஈவனான பிரஷர்ல நீங்க தள்ளி விட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸ் மற்றும் எக்ஸ்ட்ரா லிக்விட், தேவையில்லாத லிக்விட்லாம் வெளியே வந்துரும். இதே மாதிரி மெத்தட்ல நீங்க ஃப்ரண்ட்டுக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கேமரா கிளாஸுக்கான ப்ரொடெக்ஷனும் கொடுக்குறாங்க, அதையும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சைட்ஸுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். நான் சைடுக்கு அப்ளை பண்ணல, பட் உங்களுக்கு வேணும்னு நீங்க சைடுக்கு கூட நீங்க இந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். முடிஞ்ச மட்டுக்கும் நைட் நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த வேலையை நீங்க பண்ணுங்க. ஏன்னா இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் மொபைல் போனை யூஸ் பண்ண வேணாம். ஏதாவது சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி உள்ள இருந்துச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த பபிள்ஸ் போயிடும். நெக்ஸ்ட் டே காலையில இருந்துச்சு நீங்க மொபைல் போனை பாக்குறப்போ பெர்ஃபெக்ட்டா ஒட்டி இருக்கும். சோ என்னுடைய OnePlus 8க்கும் OnePlus 8 Proக்கும் நான் இந்த மெத்தட் படி ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் ஃபில்ம் ஒட்டியிருக்கேன். இதுக்கு மேல நீங்க ஒரு கேஸ் போட்டு யூஸ் பண்ணணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ கேட்ஜெட் ஷீல்ட் ஒரு சென்னை பேஸ்ட் கம்பெனி. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிசைன்ட் இன் US இருந்தாலும் இது மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். விலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாமினலா இருக்கு. உங்க மொபைல் போனுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.